இன்னைக்கு தமிழ் வகுப்புல ஒரு சிறுகதை பார்க்க போறோம். சிறுகதை என்ன அப்படின்னா ஆயா அப்படிங்கிற சிறுகதை சிவசங்கரி அம்மா எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு தாயோட ஒரு அழகான ஒரு எதிர்பார்ப்பை சொல்லக்கூடிய ஒரு அருமையான சிறுகதையா இருக்குது. ஒரு 3 கேரக்டர் வர்றாங்க. வடிவாம்பாள், நடேசன், மோகன் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர். வடிவாம்பாளுக்கும் நடேசனுக்கும் பிறந்த ஒரே பையன் தான் மோகன். நடேசன் குடும்பம் பொறுத்த வரைக்கும் பணக்கார குடும்பம். ஒரு 10 ஏக்கரா இடம் வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர்லயே நல்ல ஒரு சொல்லி கொடுக்கிற ஒரு நல்ல மனுஷாதாரம் நடேசன் இருக்கிறாங்க. மோகன் வந்து நல்லா படிக்கிறான், இன்ஜினியரிங் காலேஜ் தான் போறான். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல வந்து நடேசன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மோகன் வந்து படிச்சாலுமே நம்ம ஊர்ல நம்ம கூட தான் இருக்க போறான், நமக்கு அப்புறமா விவசாயத்தை பார்க்க போறது மோகன் தான் அப்படின்ற ஒரு அழகான எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்குது. ஆனா எதிர்பார்ப்புப்படி நடக்கவே இல்லை. மோகன் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சதையுமே அவன் சொல்றேன், நான் இந்த ஊர்ல இருக்க போறதில்ல, எனக்கு ஊர் வேண்டாம், நான் வேலை விஷயமா நான் வேற ஊருக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அம்மாவும் அப்பாவும் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால அவன் கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம மும்பைக்கு வேலை வாங்கிட்டு அவன் போயிடுறான். அப்ப பம்பாயில நல்ல ஒரு வேலை கிடைக்குது, அவன் இருந்துகிட்டு இருக்கான். ஒரே பையனை பிரிஞ்ச அந்த ஏக்கம் வந்து இவங்க 2 பேருக்கு இருக்குது. தனக்கு அப்புறம் விவசாயத்தை யாருமே பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நடேசனோட மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த சூழல்ல வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி வேலை தேடிட்டு தான் தன்னோட பையன் வெளியூருக்கு போயிட்டான், அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணாவது நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவனுக்கு பாக்குறாங்க. பொண்ணோட போட்டோ அனுப்புறாங்க. ஆனா கொஞ்சம் கூட ஒரு பதில் கூட அவன்கிட்ட இருந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஊர்லயே ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், காதலிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா அப்பாக்கிட்ட பிடிவாதமா இருக்கிறான். நடேசன் ஒத்துக்கவே இல்லை. ஒரு நாள் வடிவாம்பாள் தான் போய் நடேசன் காலில் போய் விழுறான். என்ன இருந்தால் நம்மளோட பையன், நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்படின்னா குடும்பத்தோட உறவு சிதைஞ்சு போயிடும், அதனால பையனோட கல்யாணத்துக்கு நம்ம ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு வடிவாம்பாள் போயிட்டு கெஞ்சிடுவான். அப்ப வேற வழியே இல்லாம அந்த அப்பாவும் தன்னோட மகனோட கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க. பம்பாயில கல்யாணம் நடக்கும். ஒரு 3ஆம் பேராட்டம் தான் அந்த 2 பேரும் போயிட்டு அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வந்துருவாங்க. வரும்போது அந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு இருந்தா அப்படின்னா நான் வெட்டி போட்டிருப்பேன், நான் வசதியே இருக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேசுறாங்க. இதை கேட்டு மனசு சங்கடப்பட்ட நடேசனுக்கு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போயிருந்தாரு. அதுக்கப்புறமா வடிவாம்பாள் மட்டும்தான் அந்த வீட்டுல இருப்பா. தன்னோட அப்பா இறந்த செய்தியை கேட்டு வேகமா ஓடி வந்தவன் காரியத்தை எல்லாம் முடிச்சுட்டு இடத்துல வேகமா விற்குவான். அங்க இருக்கிறவங்க ஏன்னு கேட்கும் போது எங்க அம்மாவை நான் கூடவே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லிடுவான். மோகன் சொன்ன மாதிரியே தன்னோட அம்மாவை பம்பாய் கூட்டிட்டு போவான். ஆனா சூழல் கொஞ்சம் கூட ஒத்துக்காது. அவனோட மனைவிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை வடிவாம்பாளோட அந்த நடவடிக்கைகள். ஏன்னா நம்ம கிராமத்துல வளர்ந்தவங்க சத்தமா தான் பேசுவாங்க, சத்தமா தான் சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒத்துக்காதனால மறுபடியும் வடிவாம்பாளை கொண்டு வந்து அந்த கிராமத்திலே விட்டுடுறாங்க. நிறைய நாள் ஆயிட்டு இந்த இடையில மோகனுக்கு ஒரு பையனும் பிறகுறான். கண்டபடி காமிக்கவே இல்லை அந்த பேர குழந்தைய வடிவாம்பாளுக்கு. அப்ப அவனோட மனசுக்குள்ள ஏங்குது, ஐயோ நம்ம பேருக்கு பிறந்து 6 மாசம் ஆகுது, ஆனா கண்ட கூட காமிக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்க ஒரு நாள் தன்னோட மகன்கிட்ட இருந்து ஒரு கடிதம் ஒண்ணு வருது. அம்மா நீங்க 4ஆம் தேதி ரெடியா இருங்க, நான் பம்பாய்க்கு உங்களை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ சந்தோஷத்தை தாங்க மாட்டாம அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விட காமிப்பேன். அந்த பாருங்க என் பையனை கடிதம் போட்டிருக்கான், அவன் கூட என்னை கூட்டிட்டு போக போறானாமா அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்படுவா. சொன்ன மாதிரி 4ஆம் தேதி மோகன் வந்துடுவான் வீட்டுக்கு. வடிவாம்பாளை தாங்குடைய தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான். அங்க போய் பார்த்தா வடிவாம்பாளுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். வீடு போட்ட வெடிக்கு இருக்கும். தன்னோட பேர் உடஞ்சு போய் ரொம்ப ஒல்லியா கருத்து போய் அப்படி இருப்பான். ரொம்ப பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும். அப்ப இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்ப வடிவாம்பாள் வந்ததையுமே மோகனும் அவனோட மனைவியும் வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. அந்த போனதுக்கு அப்புறமா வடிவாம்பாள் என்ன பண்ணுவா அப்படின்னா, தன்னோட பேரனை எடுத்து அவனுக்கு குளிப்பாட்டி அவனுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்து தொட்டில போட்டு அவனை ஆட்டி அவனை தூங்க வச்சிருவான். தூங்க வச்சதுக்கு அப்புறமா வீடெல்லாம் பயங்கரமா சுத்தம் பண்ணுவான். இருக்கக்கூடிய அந்த ஜன்னலுக்குடைய கர்டன்ஸ், அதுக்கப்புறம் அந்த வீடுல ஆண்களுக்காக இதெல்லாம் சுத்தம் பண்ணி வீடை நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காயின் பாத்திரம் நீட்டா கழுவி ஒரு வீடு மாதிரி அவன் வச்சிருவான். வச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப கதவு தட்ட சத்தம் கேட்கும். இவ போய் யாருன்னு பார்த்தா எதிர்த்த வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு. வந்துட்டு நல்லா இருக்கிறீங்களா, சௌக்கியமா, எல்லாம் அந்த பரஸ்பரம் அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா கேட்பாரு, நீங்க வந்துட்டீங்களா, உங்களை வர வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்த வடிவாம்பாள் வந்து என்னன்னு தெரியாம முடிச்சுட்டு ஒரு கேள்விகளோட பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. மோகனோட மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. ஏன்னா அவருக்கு லீவு கூட கிடைக்கவே இல்லை. அப்ப குழந்தைய பார்த்து கவனம் வச்சா கூட ஒரு நல்ல வேலையால் அமையாம போயிட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், உங்க மாமியாரை வந்து கூட்டிட்டு வந்து நம்ம வச்சுக்குவோம், வீட்டுல வச்சுக்கிட்டே நல்லா இருக்கும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அதனாலதான் உங்க மகன் கூட்டிட்டு வந்தாரு. இந்த இடத்துல வடிவாம்பாளுக்கு வந்து மனசு சங்கடமா போயிடும்.
தன்னோட பெத்த மகன் தன்னை மதிச்சு அன்பால கூட்டிட்டு வந்தான்னு பார்த்தேன். ஆனா அவனோட பையனுக்கு ஒரு ஆயா இல்லை, ஒரு ஆயா மகன் என் கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லி நினைக்கும் போது வடிவாம்பலுக்கு மனசு ரொம்ப சங்கடமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதோட ஆசிரியர் இந்த சிறுகதையை முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பையனுக்குமே தன்னோட அம்மா தெய்வம் தான், தெய்வம் மட்டும்தான் முக்கியம், அவங்க வேலையாடு கிடையாது அப்படிங்கிறத எப்பயுமே